ஒன்றிய அரசின் ஊழியர்கள் RSS அமைப்பில் சேர விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கத்திற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. RSS அமைப்பில் ஒன்றிய அரசு ஊழியர்கள் சேருவதற்கு 1966ஆம் ஆண்டு முதல் விதிக்கப்பட்டிருந்த தடையை கடந்த 9ஆம் தேதி ஒன்றிய அரசு நீக்கியிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடவுளின் அவதாரம் என கூறும் பிரதமருக்கும் RSSக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் 58 ஆண்டுகளாக நீடித்த தடை நீக்கப்பட்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட தடை நீக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், இனி ஒன்றிய அரசு அதிகாரிகள் RSSின் சீருடையான அரைக்கால் சட்டை அணிந்து அலுவலகத்துக்கு வரக்கூடும் என கிண்டலடித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த உத்தரவின் மூலம் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, CBI, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தங்களது சங்கி நற்சான்றிதழ்களை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் என விமர்சித்துள்ளார். பாரத தாயின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் சித்தாந்த நலன்களை முதன்மைப்படுத்த பாஜக அவர்களை வழிநடத்தி வருவதாகவும் சாடியுள்ளார். இதேபோல் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதுரை MP சு. வெங்கடேசன், சாவர்கரின் பிறந்த நாளில் புதிய நாடாளுமன்றத்தை திறந்து அரசு ஊழியர்களை RSSக்கு அனுப்பி வைக்கும் வேலையை மோடி அரசு தொடங்கியிருப்பதாக சாடியுள்ளார். காந்தி படுகொலையை தொடர்ந்து 1948ஆம் ஆண்டு RSS அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது. பின்னர் RSS அளித்த நன்னடத்தை உறுதிமொழியின் அடிப்படையில் தடை ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் 1966ஆம் ஆண்டு முதல் RSS மற்றும் ஜமாத்-இ-இஸ்லாமியின் நடவடிக்கைகளில் ஒன்றிய அரசு ஊழியர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.